அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி உலக தண்ணீர் தினம். ஒவ்வொரு தினங்கள் உதாரணமாக உலக புற்றுநோய் தினம், உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த தினங்கள் எல்லாம் எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்றால், அந்த நாட்களின் சிறப்பை மக்களுக்கு எடுத்துரைக்கவும், அதேபோல அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தான். அவ்வாறாக இன்று நாம் உலக தண்ணீர் தினத்தை கொண்டாடுகின்றோம். திருவள்ளுவர் கூறுகின்றார், நீரின்றி அமையாது உலகு என்று. இந்த உலகம் நீர் இல்லாமல் இயங்காது. அதே போல நமக்கு தெரியும், எந்த உயிரினங்களும் இந்த உலகத்திலே நீர் இல்லாமல் வாழ முடியாது என்று. அப்படிப்பட்ட அந்த நீருக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன? இந்தியாவில் 80% தண்ணீரானது மாசுபட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். இனியொரு உலகப்போர் வரும் என்றால் அது நீருக்கும் சோறுக்காகவும் தான் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். பார்ந்தவர்களே, ஐநா சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. 2030 இந்த உலகம் மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனையை சந்திக்க போகின்றது என்று. 40% மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கப் போகின்றார்கள். தண்ணீர் பற்றாக்குறையினால் விவசாயம் செய்ய முடியாமல் மக்கள் இருப்பார்கள். அதனால் உணவு பற்றாக்குறை வரும் என்று. உணவு பஞ்சம். இவ்வாறாக தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் மக்கள் பல இடங்களுக்கும் இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். 2030 உலகில் 4ல் ஒரு குழந்தை போதுமான குடிதண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல இந்த தண்ணீர் பற்றாக்குறையினால் பலவிதமான நோய்களுக்கு நமது குழந்தைகள் ஆளாவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக ஐநா சபை உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம்? நமது அடுத்த தலைமுறைக்கு தண்ணீரை நாம் எவ்வாறு சேமித்து வைக்கப் போகின்றோம்? அதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றதா? அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வை நம்மிடையே இருக்கின்றதா? அதை சொல்வார்கள், நமது தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் தண்ணியை ஆத்துல பார்த்தாங்க. நம்ம பெற்றோர்கள் அவர்கள் தண்ணியை கிணற்றுல பார்த்தார்கள். நாம் இன்று நெகிழி புட்டிகளில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்களில் நாம் பார்க்கின்றோம். இனி வருகின்ற தலைமுறை பிள்ளைகள் தண்ணீரை எங்கே காண்பார்கள்? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அன்பார்ந்தவர்களே, இன்று நமது பகுதியில், நமது வீடுகளெல்லாம் தண்ணீர் குழாயில வீட்டுக்குள்ளேயே விழுகுது. இது ஒரு சாதனை தான். நமது போராட்டத்திற்காக கிடைத்த ஒரு வெற்றி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு தற்காலிக வெற்றி. நிரந்தர வெற்றி என்பது நமது உரிமையான தண்ணீரை, நமது வலது வாய்க்கால் கனவை நாம் நனவாக்கி, அதன் மூலமாக நமது பகுதிகளில் இருக்கின்ற ஏரிகளையும் கிணறுகளையும் நீரினால் நிரப்பி, நமது நிலத்தடி நீரை உயர்த்தி, அடுத்த தலைமுறைக்கு நாம் நீரை சேமித்து வைப்பதுதான். இது அரசியல் பேச்சல்ல, நமது உரிமைக்கான குரல். நம்ம எந்த அளவுக்கு சுயநலவாதிகள் என்றால், பனை மரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நமது முன்னோர்கள் அவைகளை நமது நிலத்தில், வரப்புகளில் வரிசையாக நட்டு வைத்தார்கள். ஆனால் நாம் அவைகளில் இருந்த நொங்கை வெட்டி தின்றுவிட்டு, அந்த மரங்களை வெட்டி துண்டு போட்டு அற்ப பணத்திற்காக செங்கல் சூளைகளுக்கு விற்று கொண்டிருக்கின்றோம். பனை மரங்களை வெட்ட யோசித்த நாம் அதை வெட்டுவதற்கு முன், ஏன் நமது தாத்தா பாட்டி இந்த பனை மரத்தை இப்படி எல்லா இடங்களிலும் நட்டு வைத்தார்கள் என்று எப்பொழுதாவது யோசித்தோமா? பாலக்காடு என்பது பனைகளின் நாடு என்று சொல்வார்கள். ஆனால் இன்று பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இல்லை இல்லை, மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் நமது அறியாமையினால். மரங்களை வெட்டுகிறோம். யோசித்து பாருங்கள், கடைசியாக எப்பொழுது நீங்கள் ஒரு மரக்கன்றை நட்டீர்கள் என்று. ஒரு அடிப்படை அறிவு,
மரம் இல்லை என்றால் மழை இல்லை என்பது. மரங்கள் தான் நாம் உயிர் வாழ தேவையான மூச்சு காற்றை, ஆக்சிஜனை நமக்கு தருகின்றது என்று. மரங்களை நாம் வெட்டினோம் என்றால் நாளை நமது பிள்ளைகளும் அவர்களுக்கு பின் வரும் தலைமுறையினரும் எவ்வாறு சுத்தமான காற்றை சுவாசிப்பார்கள் என்று எப்பொழுதாவது நாம் யோசித்திருக்கின்றோமா? அப்படியெல்லாம் நாம் யோசிக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் சுயநலவாதிகள் ஆயிற்றே. நமக்கு எதிர்காலத்தையும் எதிர்கால தலைமுறையினரையும் பற்றி என்ன கவலை இருக்கிறது? தற்காலிக தேவைகளை பற்றித்தான் நாம் கவலைப்படுகின்றோம். உலகம் உருண்டை. நாம் எங்கு ஆரம்பித்தோமோ அந்த இடத்திற்கு நாம் வந்து சேர வேண்டும். இறைவன் அவர் படைத்த படைப்பின் வழியாக கொண்டு வந்து சேர்ப்பார். உதாரணமாக, சில மாதங்களுக்கு முன்பு நமது பகுதியில் 2 நாட்கள் தண்ணீர் வரவில்லை. என்ன செய்தீர்கள்? எந்த வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் தண்ணீர் கொண்டு வந்தீர்கள். அந்த கிணற்றிலே தண்ணீர் இருந்ததுனால அந்த 2 நாட்களை உங்களால் சமாளிக்க முடிந்தது. ஒருவேளை அந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லாமல் வற்றி போயிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்று நினைக்கின்றீர்களா? இது வெளிநாட்டில் குடிக்கும் தண்ணீருக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மக்கள் படும் பாடு. நீரின்றி அமையாது உலகெனின் யாரார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். இதன் பொருள், மிக சிறந்த ஒழுக்கம் கொண்டவர்கள் கூட நீரில்லாத கடும் வறட்சி காலத்தில் உயிர் பிழைப்பதற்காக தங்களின் அறநெறிகளிலிருந்து விலகுவார்கள் என்பது. இன்று நாம் காசு கொடுத்து நாம் தண்ணீரை வாங்குகின்றோம். நாம் விழிப்படையவில்லை என்றால் நாளை நமது பிள்ளைகள் அவர்களது இரத்தத்தை கொடுத்து தண்ணீரை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே நாம் வெட்டிய பனை மரங்களுக்காக பனை விதைகளை நட்டு, நாம் வெட்டிய மரங்களுக்காக மரக்கன்றுகளை நட்டு, நமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நமது உரிமைகளுக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய சமூகத்தை படைத்து, நீர்வளம் மிகுந்த, நிலத்தடி நீர் உயர்ந்த ஒரு பூமியை நமது பிள்ளைகளுக்காகவும் நமது பேர பிள்ளைகளுக்காகவும் நாம் உருவாக்குவோம். நன்றி.